சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களே ஆன குழந்தை கடத்தப்பட்டது. நேற்று இந்த சம்பவம் நிகழ்ந்த நிலையில் இன்று குழந்தை மீட்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், தற்போது இந்த குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட அந்த பெண் யார் என தெரிய வந்திருக்கிறதா? மீட்கப்பட்ட குழந்தை தற்போது எங்கே இருக்கிறது? இது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை மனைவி வெண்ணிலா பிரசவத்திற்காக கடந்த வாரம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்தார். அவருக்கு கடந்த திங்கட்கிழமை அன்று ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் நேற்று அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் நேற்று காலை மர்ம பெண் ஒருவர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்து வெண்ணிலாவிடம் பேச்சு கொடுத்து, பின்னர் குழந்தைக்கு கண்ணில் மஞ்சளாக தெரிகிறது, எனவே மஞ்சள் காமாலை இருக்கும் என்று உடனடியாக அவர் குழந்தையை மருத்துவரிடம் காட்ட வேண்டும் என்று அவர் கூறியதின் அடிப்படையில் வெண்ணிலாவின் தாய் இந்திராவோடு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் உள்ள மருத்துவரிடம் காண்பதற்காக அந்த பெண் கொண்டு சென்றிருக்கிறார். பின்னர் இந்திராவை அந்த இடத்திலேயே நிற்க வைத்துவிட்டு மருத்துவரிடம் நான் அந்த குழந்தையை காட்டி வருகிறேன் என்று கூறிவிட்டு வினோதினி அந்த ஆண் குழந்தையை கடத்தி சென்று விட்டார். இது குறித்து சேலம் மாநகர போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது. உடனடியாக போலீசார் அரசு மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அவர்கள் ஆய்வு செய்து அந்த சிசிடிவி காட்சியில் பதிவான அந்த பெண்ணின் உருவத்தை எடுக்கிறார்கள். பின்னர் அந்த பெண்ணின் உருவத்தை சமூக வலைதளங்கள் மூலமாக பரவி விடுகிறார்கள். இதனை அடுத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் காரிப்பட்டியை சேர்ந்த வினோதினி, அதாவது பிஇ பட்டதாரியான வினோதினி என்ற பெண் அந்த குழந்தையை கடத்தி சென்றது தெரிய வந்தது. உடனடியாக காரிப்பட்டிக்கு சென்று வினோதினி வீட்டில் வைத்திருந்த ஆண் குழந்தையை மீட்டு வருகின்றனர். மேலும் வினோதினியையும் பிடித்து வந்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வினோதினிக்கு கடந்த ஆண்டுதான் அகிலன் என்பவரோடு திருமணம் நடந்திருக்கின்றது. திருமணம் நடந்த நிலையில் வினோதினிக்கு 4 மாத கர்ப்பமாக இருந்த நிலையில் அது அபார்ஷன் ஆகிவிட்டது. எனவே தனக்கு குழந்தை தேவை என்ற ஆசையில் வினோதினி அரசு மருத்துவமனைக்கு வந்து இந்த குழந்தையை கடத்தி சென்றது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. ஆனாலும் கூட போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வினோதினியிடமிருந்து மீட்கப்பட்ட ஆண் குழந்தை தற்போது தாயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாய் கண்ணீர் மல்க தற்போது அந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் வினோதினி ஏற்கனவே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது குறித்தும் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வினோதினி மீது குழந்தை கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் வினோதினி சிறையில் அடைக்கப்பட உள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.